பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். அன்பு நிறைந்த பரலோக தந்தையே, இன்றைய நாளின் இறுதியில் உமது திருமுன் வருகிறோம். இன்று காலை முதல் இந்த நேரம் வரை எங்களை பாதுகாத்த உமது அன்பிற்கும் கருணைக்கும் வழி நடத்துதலுக்கும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம், குடும்பம், நண்பர்கள், கல்வி, வேலை, உடல்நலம் மற்றும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை அளித்ததற்காக நன்றி. மகிழ்ச்சியான தருணங்களுக்காகவும் சவால்கள் மூலம் எங்களை வளர்த்ததற்காகவும் நன்றி. ஆண்டவரே, இன்று நாங்கள் செய்த நன்மைகளையும் செய்ய தவறிய நன்மைகளையும் உமது முன்னிலையில் நினைக்கிறோம். எங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் எண்ணங்களாலும் செய்த பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தி நாளை புதிய வாழ்க்கையுடன் எழுந்திருக்க அருள்தாரும். திருச்சபைக்காக ஜெபம். இயேசுவே, உமது திருச்சபையை ஆசீர்வதியும். உலகம் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க திருச்சபையை பாதுகாத்தருளும். போப், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், அருள் சகோதரிகள் ஆகியோருக்கு ஞானமும் பரிசுத்தமும் அளித்தருளும். இறைமக்கள் அனைவரும் விசுவாசத்தில் வளர அருள் புரியும். திருப்பலியில் பங்கேற்க முடியாதவர்களுக்கு உமது ஆறுதலை அளித்தருளும். சோதனைகளையும் துன்புறுத்தல்களையும் அனுபவிக்கும் கிறிஸ்தவர்களை வலிமைப்படுத்தும். புதிய அழைப்புகளை திருச்சபைக்கு எழுப்பும். குடும்பங்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். கணவன் மனைவி உறவுகளில் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கச் செய்யும். குடும்பங்களில் உள்ள சண்டைகள், பிரிவுகள், மனக்கசப்புகள் நீங்க அருள் புரியும். பொருளாதார சிரமங்களை எதிர்கொள்ளும் குடும்பங்களுக்கு உதவியை அளித்தருளும். குடும்ப ஜெபம் வளரவும் செய்யும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரிகளாக இருக்க உதவும். வீடுகளில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் இறைபக்தி நிலைத்திருக்க செய்யும் ஐயா. குழந்தைகளுக்காக ஜெபம். அன்பு இயேசுவே, உலகின் எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் நலமும் பாதுகாப்பும் அளித்தருளும். தீய பழக்கங்கள், கெட்ட நட்புகள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து காத்தருளும். இறைபயம் மற்றும் நல்லொழுக்கத்தில் அவர்களை வளரச் செய்யும். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிந்து அவர்கள் வாழ உதவும். தனிமையில் இருப்பவர்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஆறுதல் அளிக்கும். போர், வறுமை மற்றும் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பாதுகாத்தருளும். அவர்களின் கனவுகள் மற்றும் திறமைகளை வளர அருள் புரியும். இணையம் மற்றும் சமூக ஊடகங்களின் தீமைகளிலிருந்து அவர்களை காத்தருளும். மாணவர்களுக்காக ஜெபம். ஞானத்தின் ஊற்றாகிய ஆண்டவரே, எல்லா மாணவர்களுக்கும் நல்ல நினைவாற்றலை அருளும். படிப்பில் கவனம் செலுத்த உதவும். தேர்வுகளில் அமைதியையும் தைரியத்தையும் அவர்களுக்கு அளியும். தோல்வியால் மனமுடைந்தவர்களுக்கு நம்பிக்கை அளியும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தருளும். ஆசிரியர்களை மதிக்கவும் கற்றுக்கொள்ளவும் உதவும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களையும் பாதுகாத்தருளும். கல்வி செலவுகளால் சிரமப்படும் குடும்பங்களுக்கு உமது உதவியை அளித்தருளும். அறிவை மனிதகுல நலனுக்காக பயன்படுத்தும் நல்ல மனதையும் அவர்களுக்கு அளித்தருளும் அப்பா. பெற்றோர்களுக்காக ஜெபம். கருணைமிக்க தந்தையே, பெற்றோருக்கு உடல் மற்றும் மன வலிமையை அளித்தருளும். குடும்ப தேவைகளை நிறைவேற்ற தேவையான வசதிகளையும் அருளும். குழந்தைகளை சரியான பாதையில் வளர்க்க ஞானத்தை கொடுத்தருளும். அவர்களின் உழைப்பை ஆசீர்வதியும். நோயால் அல்லது முதுமையால் கஷ்டப்படும் பெற்றோர்களுக்கு ஆறுதல் அளியும். தனியாக குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோர்களுக்கு உதவியை அளித்தருளும். குடும்ப பொறுப்புகளில் சோர்வடைந்தவர்களை புதுப்பிக்கும்.
புதுப்பியும். ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்காக ஜெபம். மாணவர்களை அன்புடன் வழிநடத்த அருள்தாரும். உண்மை மற்றும் நல்லொழுக்கத்தை கற்பிக்க உதவும். பொறுமை மற்றும் அர்ப்பணிப்பு மனதை அவர்களுக்கு அளியும். சமூக கல்வி மற்றும் சமுதாயத்தை மாற்றும் சக்தியை வழங்கும். அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஐயா. வேலை செய்பவர்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, அலுவலகங்களில், தொழிற்சாலைகளில், மருத்துவமனைகளில், பள்ளிகளில் மற்றும் எல்லா பணியிடங்களிலும் உழைப்போரை காத்தருளும். நேர்மையுடன் வேலை செய்ய உதவும். பணியிட மன அழுத்தத்திலிருந்து விடுவித்தருளும். சக ஊழியர்களுடன் நல்ல உறவை ஏற்படுத்தும். பதவி உயர்வு மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான திறமைகளை அவர்களுக்கு அளியும். வேலை இழந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் திறந்தருளும். வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களையும் பாதுகாத்தருளும். இரவு நேர பணியில் இருப்பவர்களை காத்தருளும். தொழிலதிபர்கள், முதலாளிகள் மற்றும் நிறுவனங்களுக்காக ஜெபம். நியாயமான முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தருளும் ஐயா. பணியாளர்களின் நலனை மதிக்கவும் உதவியருளும். தொழில்களில் நேர்மையும் நம்பகத்தன்மையும் நிலைத்திருக்க செய்யும். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அருளை வழங்கும். பொருளாதார நெருக்கடிகளில் சரியான வழிகாட்டுதலை அளியும். ஊழல் மற்றும் அநியாயத்திலிருந்து காத்தருளும். நோயாளிகளுக்காக ஜெபம். குணமாக்கும் ஆண்டவரே, மருத்துவமனைகளில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும். அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போருக்கு வெற்றியை அருளும். புற்றுநோய், இதய நோய் மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளியும். மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களை குணமாக்கும் அப்பா. அவர்களை பராமரிக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் குடும்பத்தினரை ஆசீர்வதியும். வலியிலும் துன்பத்திலும் இருப்போருக்கு நம்பிக்கை அளியும். இளைஞர்களுக்காக ஜெபம். நல்ல வாழ்க்கை தீர்மானங்களை எடுக்க அவர்களுக்கு உதவும். போதைப்பொருள் மற்றும் தீய பழக்கங்களிலிருந்து அவர்களை காத்தருளும். தூய்மையான வாழ்க்கை வாழ அருள் தாரும். தங்கள் வாழ்க்கை நோக்கத்தை கண்டறிய அவர்களுக்கு உதவி செய்யும். இறை அன்பில் வளரவும் உதவி செய்யும் ஐயா. முதியோர்களுக்காக ஜெபம். அவர்களுக்கு அமைதியான வாழ்க்கையை அருளும். தனிமையிலிருந்து அவர்களை காத்தருளும் அப்பா. உடல் வலிகளையும் மனவேதனைகளையும் குறைக்கும் அருமருந்தாக நீர் அமைந்திட அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்களின் அனுபவம் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய செய்யும். இறைவன் மீது நம்பிக்கையில் நிலைத்திருக்க அவர்களுக்கு உதவும். ஏழைகள் மற்றும் தேவையில் உள்ளவர்களுக்காக ஜெபம். உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கிடைக்க செய்திடும் ஐயா. வீடற்றவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தருளும். கடன் சுமையில் இருப்போருக்கு உதவி புரியும். அனாதைகள் மற்றும் விதவைகளை ஆசீர்வதியும். எல்லாருக்கும் உதவும் மனதை எங்களுக்கும் உருவாக்கும் ஐயா. உலக அமைதிக்காக ஜெபம். போர்கள் முடிவடைய அருள் புரியும் ஐயா. நாடுகளின் தலைவர்களுக்கு ஞானத்தை அளித்தருளும். வன்முறை மற்றும் வெறுப்பு குறைய உதவி செய்யும். நீதி மற்றும் சமாதானம் நிலைத்திருக்க உதவி அருளும். இயற்கையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவி அளித்தருளும். மறைந்த ஆன்மக்களுக்காக ஜெபம். கருணைமிக்க ஆண்டவரே, எங்கள் பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் விசுவாசிகளாக மறைந்த அனைவருக்கும் நித்திய இளைப்பாறுதலை அருளும். உமது முகத்தை என்றும் காணும் மகிழ்ச்சியை அவர்களுக்கு வழங்கும். நித்திய இளைப்பாறுதலை அவர்களுக்கு அருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி அவர்கள் மீது பிரகாசிக்கட்டும். அவர்கள் அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். அன்னை மரியாளே, எங்களுக்காக மன்றாடும். புனித யோசேப்பே, எங்கள் குடும்பங்களை காத்தருளும். எங்கள் காவல் தூதர்களே, இன்றிரவு எங்களை பாதுகாத்தருளும்.
இயேசுவே, இந்த இரவில் எங்கள் வீடுகளில் அமைதி நிலைத்திருக்கச் செய்யும். நாளைய தினத்தை உமது ஆசீர்வாதத்தோடு தொடங்கும் கிருபையை அளித்தருளும். ஆமேன். இயேசு மரி சூசையே, என் இருதயத்தையும் ஆத்மத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.